உங்கள் எல்லாத்துக்கும் தேன் கெட்டு போகாதுன்னு தெரியும். ஆனால் அது ஏன் கெட்டு போகாதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேனில் வந்து 17 to 18% தான் தண்ணி இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுனா, பாக்டீரியா ஃபங்கஸ்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேனில் வந்து அந்த தண்ணி கம்மியாக இருக்கனால இந்த கிருமியினால் உயிர் வாழ முடியாது. செகண்ட் பாயிண்ட், அதிக சர்க்கரை, அதாவது ஹை சுகர் இருக்குது. தேனில் வந்து சுமார் 80% சுகர் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுனா, பாக்டீரியாவோட பாடியில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி அதை அழிச்சிடும். ஃபோர்த் பாயிண்ட், ஹை அசிடிட்டி, அதாவது தேனில் வந்து pH அளவு 3.2 முதல் 4.5 வரை இருக்கும். இதனால் இந்த அளவிற்கு அமிலத்தன்மை இருக்கனால எந்தவித கிருமினாலும் தேனில் வளர முடியாது. ஃபோர்த்து பாயிண்ட், ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதாவது தேனீக்கள் வந்து தேனை உருவாக்கும் போதே அதில் இயற்கையாகவே ஹைட்ரஜன் பெராக்சைடை உருவாக்கிடும். அதனால் என்ன ஆகுனா, இது வந்து ஒரு கிருமி நாசினியாக செயல்பட்டு அந்த தேனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது.